கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருஷம் ரொம்பவே ஒரு அற்புதமான வருடமாக அமைய போகுதுங்க. ராசியில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசியை விட்டு விலக வர்றது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இருட்டில் இருக்கும் பொழுது பட்ட வழிகள் எல்லாத்தையும் மறந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி உங்களை கடவுள் தள்ளனா எப்படி இருப்பீங்களோ அப்படி தான் அமைய போகிறீங்க. லாஸ்ட் 1.5 வருஷம் கன்னிராசிக்காரர்களை நீங்கள் யாரை கேட்டு பார்த்தாலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு விதமான அழுத்தங்களையும் நெருக்கடிகளையும் அனுபவித்த ராசிகளில் அவர்களும் ஒருவர்கள். சந்திரனோட கேது சேரும் பொழுது சந்திரகிரகண தோஷத்தையும், கோச்சார் அடிப்படையில் 7ஆம் இடத்துல ராகு கேது வரும் பொழுது சர்ப்பதோஷத்தையும் ஏற்படுத்துச்சு. அப்போ பெரும்பாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஒரு சவாலோடு தான் இருந்தாங்க. பேலன்ஸ்டான வாழ்க்கையே கிடையாது. குடும்பத்தை பார்க்குறதா, வேலையை பார்க்குறதா, பொண்டாட்டியை பார்க்குறதா, பிள்ளையை பார்க்குறதா, மாமனாரை பார்க்குறதா, மாமியாரை பார்க்குறதா, அல்லது அப்பா அம்மாவை பார்க்குறதா, அல்லது சம்பந்தியோட்ட பார்க்குறதா, இந்த மாதிரியான பல குழப்பங்கள் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருந்தது கன்னிராசிக்கு. இது மட்டும் இல்லாத உங்களுடைய ஜாதகப்படி கடந்த காலகட்டங்களில் 6ஆம் இடத்துல சனி, அதுக்கு அடுத்தது முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடிய குரு பகவான் 9ல் வந்து கூட ஒரு தெளிவே இல்லைன்னு சொல்லி பல கன்னிராசிக்காரர்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த 2025 வருஷத்தில் முதல் 4 மாத காலங்கள் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருந்துட்டா போதும். 4வது மாதத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியும் ராகுகேது பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குது. ஸோ குரு வருஷ தொடக்கத்திலே உங்களுக்கு சூப்பராக இருக்கார். 9வது இடத்துல குரு, ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் 2025 உங்களுக்கு வெற்றி அடைஞ்சே தீரும். ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான், கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் தொடங்கலாம். அதே மாதிரி அப்பா வழி சார்ந்த விஷயங்களில் சொத்து பத்து சிக்கல்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 9ல் குரு இருக்கும் போதே அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். கன்னிராசியில் பிறந்து கடந்த ஒரு 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் முதல் 6 மாதத்திற்குள்ளே ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, ஒரு திடீர் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. விலகி போன ஒரு பதவி உங்களை தேடி வரும். விலகி போன ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களை கூப்பிட்டு வந்து தானாக உட்கார வைப்பாங்க. ஒரு இன்டர்வியூ போயிட்டு நான் செலக்ட் ஆகலன்னு திரும்பி வந்துகிட்டு இருந்தால் அந்த இன்டர்வியூ திரும்ப உங்களை கூப்பிட்டு, சார் ஒரு நல்ல போஸ்டிங் சார், நீங்கள் 1000 ரூபா சம்பளம் அன்றைக்கி பேசணும், இன்றைக்கி 10,000 கொடுக்குறவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கான சூழல் ஏற்படுத்தும். நிறைய டீல் கடைசி வரைக்கும் வருதுங்க, அந்த டீல் எனக்கு அப்படியே செட் ஆகாமலே போயிடுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த டீலிங் நல்ல விதமாக செட் ஆகக்கூடிய சூழலை தரும். குறிப்பாக உடம்புல இருந்த கேது விலகும் போது ஒரு புத்துணர்ச்சியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய மருத்துவ செலவு இருந்துச்சோ இல்லையோ, மனப்பதட்டம் இருந்தது. ஒன்றுமே இல்லைனாலும் சரிதான், பிபி இருக்குமோ, சுகர் இருக்குமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, கேன்சர் வந்துருமோ, இந்த மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகள் நிறைய இருந்ததுங்க. அதே மாதிரி மனசை விட்டு ஓப்பனாக சொல்லணும்னா யாரு கூட பேசினாலும் பழகினாலும் ஒரு பெரிய வலி தான் இருந்தது. நம்பிக்கைன்றதே வந்திருக்காது. அது காதலாக இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், கலத்தரமாக இருக்கட்டும், இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும். கன்னிராசியில் பிறந்து இந்த 3 வருஷமாக 8ல் ராகு, 7ல் ராகு, 2ல் கேது, ஜென்மத்தில் கேது. இது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே அமையலை. இன்னும் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மனசாட்சிப்படி தெரியும், இந்த 3 வருஷத்தில் நீங்கள் உங்கள் கூட யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸ்டாக பழகிருந்தாங்களோ அவங்க எல்லாம் விலகி போயிருப்பாங்க. யாரெல்லாம் நீங்கள் உயிராக நினைச்சிங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட இருந்திருக்கவே மாட்டாங்க. அல்லது 2 பேரும் கணவன் மனைவியாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற சார் ஒரே வீட்டில்னு சொன்னால் கூட பிரச்சனையோட, பிரிவோட, சண்டை போட்டு தான் இருந்தீங்க. விட்டு கொடுத்து போனதுனால தான் சார் வாழ்ந்தேன், இல்லைன்னா நான் விவாகரத்தே பண்ணிட்டு போயிருப்பேன் அப்படின்னு புலம்பிய கன்னிராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் காதல் தோல்வி வந்தது, உறவுகள்லையுமே தோல்வி வந்தது. அப்படிப்பட்ட சிக்கல்களையும் கன்னிராசிக்காரர்கள் அனுபவித்திருந்ததை மறுக்கவே முடியாது. ஆனால் ஒரு பெரிய தெளிவு என்ன வரப்போகுதுன்னா, 7ல் இருந்த ராகு உங்களுக்கு வெளியில் வந்துடுறாருங்க 6வது இடத்துக்கு. ராசியில் இருந்த கேது 12க்கு வந்துடுறாரு. 12ல் கேது வந்தால் இறைவனிடத்தில் பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தெய்வ வழிபாடு நீங்கள் எத்தனை கோயில் போய் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணி நடக்கலைன்னு நினைச்ச விஷயங்கள்லாம் இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும். நிறைய வெளிநாடு பயணம் நீங்கள் பண்ணுவீங்க. சார் பாஸ்போர்ட்டே இல்லை, பாஸ்போர்ட் எடுத்துருவீங்க. விசா கிடைக்கல, விசா கிடைக்கும். பிஆர் அப்ளை பண்ணி காத்துட்ருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கும். குறிப்பாக சம்பாதிக்கிறனே தவிர எதையுமே புண்ணியமாக செலவு பண்ணல சார். 10 ரூபா சம்பாதிக்கிறான், அவன் 2 இடம் வாங்கிட்டான், 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், என்னால் பண்ண முடியலன்னு நினச்ச கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமான தெளிவோடு சுப வரையங்களையும் சுப முதலீடுகளையும் செய்வீங்க. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாக இருக்கும். தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாமே மாறுபடும். புது வண்டி கன்னிராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல 2025 மேக்கு பிறகு நீங்கள் வாங்கியே தீருவீர்கள். அந்த அமைப்பு உங்களுக்கு வரும். 6வது இடத்துல கடன் சாணத்தில் இருந்த சனி பகவான் 7வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ல் ராகு வருது. பொதுவாக 6வது இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால் கடன் சுமைகள் எல்லாமே மறையும்னு சொல்லுவேன். ஸோ வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியல, அடைக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2025 வருஷத்தில் கடனை நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க. ரொம்ப குறிப்பாக பார்க்கும்பொழுது மறைமுகமாக இருந்த போட்டி, பொறாமெல்லாம் உங்களை விட்டு விலகும். ஒன்றுமே இல்லாட்டி நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட பார்க்குற எல்லாரும் அவனுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க, அவளுக்கு என்ன குறைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த வழிகள் எல்லாம் மாறப்போகுதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வருஷத்தினுடைய தொடக்கத்தில் மே மாதம் வரைக்கும் 9ல் குரு நல்ல இடத்துல இருக்குது.
10வது இடத்துல குரு மே மாசத்துக்கு பிறகு வரும்போது கொஞ்சம் 1000 விஷயங்கள் நல்லது இருந்தாலும் பட்டம், பதவி, பேர், புகழ் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவைப்படுகிறது. முதல் 5 மாத காலங்கள் உங்களுக்கு பெரிய பீக்கில் கொண்டு போகிறது. அடுத்த 7 மாதத்துக்கு கண்டிப்பாக தேவையில்லாத சவால்களை தரும். உயரதிகாரிகளோடு தேவையற்ற மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தும். பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் யார்கிட்ட பேசினாலும் கவனத்தோடு பேசுங்க. அப்படி இல்லாட்டி விமர்சனங்கள் வரும், தேவையில்லாத சிக்கல்களுக்குள் மாட்டுவீங்க. உங்களை சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது அந்த இடத்த விட்டு அந்த பொறுப்பை விட்டு வெளியில் அனுப்பலாமான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கணும், 10ல் குரு வந்ததுக்கப்புறம் பணத்திலையோ வேலையிலையோ தொழிலையோ 1க்கு 4 தடவை நிதானமாக இருக்கணும். கண்டகத்து சனி அதுக்கப்புறம் 7வது இடத்துல வருது இந்த 2025 திருக்கணிதப்படி மார்ச் மாசத்துல. கண்டக சனி பெருசா ஒன்றும் பண்ணாது, நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா குருவோட வீட்டில இருந்து சனி பார்க்கறாரு. 2வது உங்களுடைய ஜாதக ரீதியாவே சனி பகவான் பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் ராசியிலிருந்து கேது விலகிட்டாலே ஒரு கடல்ல நீந்தனவங்களுக்கு மழை தண்ணி ஒன்றும் பண்ணாதுன்ற மாதிரி அந்த கேது உங்களுக்கு ராசியில் இருந்த போது நீங்க கத்துக்கிட்ட பாடம் சனி பகவானுடைய பார்வையை பெரிதளவில் ஒன்றும் உங்களை தாக்காது. அதெல்லாம் நீங்க பயப்பட வேணாம். ரிலேஷன்ஷிப்ல கவனம். 7ல் சனி வந்தா புதிய காதல் மலரும், தேவையற்ற உறவுகள் தானாக தேடி வரும். சனியோட வேலை அது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத சந்தேக எண்ணங்கள் ஏற்படும் இந்த காலகட்டங்களில். அதில் மட்டும் கொஞ்சம் இது கிரகத்தால் தான் வருது, இவர் நல்லவர் தான், நம்ம மனைவி நல்லவங்க தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டாலே போதும். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான வருடமாக அமையும். கன்னிராசிக்காரர்கள் எந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தா, பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமாலுடைய கோவில், அதாவது பெருமாள் கோவில் எந்த கோவில் இருந்தாலும் சரி, குறிப்பாக மலையின் மீது இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருக்கோவில் தான் இருந்துச்சுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த கண்டகத்த சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அத்தனையும் மாறக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.